ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஹோட்டல் சரவண பவன் ஸ்டைல்ல ஒரு சாம்பார் சாதம் பண்ண போறோம். ரொம்ப குவிக்கா, ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இது வந்து ஒன் பாட் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் குக்கர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சுட்டாலே நமக்கு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடும். நல்ல ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு இதுல வந்து அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரே சாப்பாட்டுல நமக்கு கிடைச்சிரும். ஒரு லீவ் அன்னைக்கு நம்ம இந்த குக்கர்ல இந்த சாம்பார் சாதம் பண்ணிட்டு தொட்டுக்கிறதுக்கு சிப்ஸ், வத்தல், அப்பளம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட போதும். நல்ல ஃபில்லிங்கா சாட்டிஸ்பாக்சனா சாப்பிட முடியும். ஒரு பிரஞ்ச் மாதிரி கூட நம்ம இதை சாப்பிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா ரொம்ப குவிக்கா ஆயிடுங்கனால காலைல பிஸி நேரத்துல இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். நமக்கு என்னென்ன காய்கறி எல்லாம் பிடிக்குமோ எல்லா காய்கறியும் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே சாப்பிடறதுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே கிரீமி, அப்படியே வாயில அப்படியே போட்டாலே அப்படியே உள்ள இறங்கிடும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அப்படி பண்றது பாக்கலாம். குவிக்கா ஒன் பாட் சாம்பார் சாதம் பண்றதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி, நம்ம ரெகுலரா வீட்டுல சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதே கப்ல அரை கப்பு துவரம் பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு. இந்த மூணையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு மினிமம் ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊற வச்சு வச்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கிற பச்சரிசி, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு குக்கர்ல போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாம காய்கறிகள் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பத்துக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பட்டாணி, கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், இதெல்லாம் வந்து நம்ம விருப்பம், மாத்தி எப்படி வேணா சேர்த்துக்கலாம். பரங்கிக்காய் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல கலர் கொடுக்கும், நல்ல டெக்ஸ்டரும் கொடுக்கும். நான் சும்மா அழகா இருக்கு அப்படிங்கறதுக்காக நான் இந்த மாதிரி அடுக்கிருக்கேன். இந்த மாதிரி அடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நம்ம தண்ணி ஊற்றும் போது எல்லாமே வந்து மிக்ஸ் தான் ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா நான் அந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க போதும். பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி இதுல போட்டுக்கலாம். ஒரு கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருந்தேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பச்சை கொத்தமல்லி தண்டு இருக்கும் பாத்தீங்களா, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இருந்ததுன்னா இது ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம இந்த கப்ல ஒரு கப் ரைஸ் எடுத்தோம்ல, இதே கப்ல 5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இது 2, 3, 4, 5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிருக்கோம். நம்ம சாம்பார் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 2.5 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வீட்டுல அரைச்சதா இருக்கலாம், இல்ல நீங்க கடையில வாங்கினதா இருக்கலாம். இது வந்து ஹோம்மேட் சாம்பார் பவுடர். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வேணும்னா பாருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். குக்கரை மூடி ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சான்னு பாத்துருவோம். பாருங்க, சூப்பரா வெந்திருக்கு. அது நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பர்ஃபெக்டா வெந்திருக்கு. பருப்பு நல்லா கரைஞ்சிருக்கு. சாதம் குழையாம கொஞ்சம் நல்லா கரைஞ்சி கரெக்டா இருக்கு. சாம்பார் சாதத்துக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கிற மிக்ஸ் பண்ணிடுவோம். காய்கறி எல்லாம் பாருங்க கரெக்டா வெந்திருக்கு. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டு அது நல்லா கரைச்சி ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு புளி தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். அதை இப்ப நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது ஒரு கொதி வரணும். இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை சாம்பார் பவுடர் கம்மியா இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்ல புளி தண்ணி நமக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னாலும், உப்பு வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு பாருங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா பருப்பு, வெந்த பருப்பு அடியில பேஸ்ல அப்படியே உட்காந்துருச்சு அப்படின்னா குக்கர்ல அப்புறம் தீய ஆரம்பிச்சிரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப இந்த சாம்பார் சாதத்துக்கு நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க, அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும். அதிகமாவும் ஆட் பண்ணக்கூடாது, 1/4 டீஸ்பூன் போதும். இதோட 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சாச்சு. ஒரு 10-15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமா அப்படி உப்பு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமும் வதங்கிடும். நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிப்போம்.
முந்திரி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சாம்பார் சாதத்துல இந்த முந்திரி பருப்பும் ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுவோம். நல்லா கலர் பிரைட்டா வர்றதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தாளிச்சதை சாம்பார் சாதத்துல போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வந்து இந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதுனால அப்படி ஒரு நல்ல வாசனையா இருக்கு பாருங்க. இவ்வளோ ஈஸியா நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா கொத்தமல்லி தூவிப்போம். நல்லா பச்சை கொத்தமல்லி நிறைய போட்டோம்னா நல்லா வாசனையா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் போட்டதே பாருங்க ஒரு நல்ல ஒரு ஷைனிங், நல்ல ஒரு வாசனை கொடுக்குது பாருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். டேஸ்டியா குவிக்கா பண்ணக்கூடிய 1 பாட் சாம்பார் சாதம் சர்விங்க்கு ரெடி. இதோட தொட்டு சாப்பிடறதுக்கு அப்பளம், சிப்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அதோட உருளைக்கிழங்கு ரோஸ்ட் நல்லா இருக்கும், சேப்பங்கிழங்கு ரோஸ்டும் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்டோட பொரிச்ச அப்பளத்தோட சர்வ் பண்ண போறேன். இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வந்து ரொம்ப சீக்கிரம் நல்ல மொறு மொறுன்னு கம்மி எண்ணெயில நம்ம பண்ண முடியும். இதோட ரெசிபி வந்து நம்ம சேனல்ல இருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. எவ்வளவு குவிக்கா ஈஸியா இந்த சாம்பார் சாதம் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்க. நீங்களே பாத்தீங்க எவ்வளவு ஃபாஸ்டா ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம சாம்பார் சாதம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நல்லா அப்படியே கம கமன்னு வாசனையா ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே கிரீமியா இருக்கு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அட்டகாசமா இருக்குங்க. அப்படியே வாயில போட்டா வெண்ணெய் மாதிரி கரையுது, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நல்லா அப்படி இந்த நெய் வாசனையோட உப்பு, புளிப்பு, காரம் நம்ம ஆட் பண்ண பாத்தீங்களா, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. இதே அளவுகளோட இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி எனக்கு கமெண்ட் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.